Hi, welcome back to CV EduTech YouTube channel. இந்த பவர் எலக்ட்ரானிக் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர் ஒர்க்கிங் அண்ட் இட்ஸ் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த எஸ்சிஆர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டயோட் பற்றி பார்க்கலாம். ஸோ டயோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயோட் இஸ் ஏ டூ டெர்மினல் டிவைஸ். ஸோ டயோட் இட் வில் ஆக்ட் லைக் ஏ ஸ்விட்ச். ஓகே, ஸோ டயோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ லேயர்ஸ் இருக்கும். ஒன்று பி லேயர், இன்னொன்று என் லேயர். ஸோ இந்த பி சைடு கனெக்ட் பண்ணியிருக்கிற டெர்மினல் நம்ம ஆனோட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த என் சைடு கனெக்ட் பண்ணியிருக்கிற டெர்மினல் நம்ம கேத்தோட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக டயோடோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக ரியல் டைமில் நம்ம டயோட் பார்க்குறப்போ அதோட ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கும், அதோட இமேஜ். ஓகே நெக்ஸ்ட் டயோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது, ரெண்டு மோட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபார்வர்ட் பயாஸ் மோட், செகண்ட் ஒன் ரிவர்ஸ் பயாஸ் மோட். இந்த ஃபார்வர்ட் பயாஸ் மோட் அப்படின்னா என்னென்னா, இந்த டயோடோட ஆனோடுக்கு நம்ம பேட்டரியோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணி, அதே மாதிரி டயோடோட கேத்தோடுக்கு நம்ம பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணோன்னா அந்த கண்டிஷன் இல்லைன்னா அந்த மோடு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மோடில் டயோடு வில் ஆக்ட் ஆஸ் ஏ க்ளோஸ்டு ஸ்விட்ச். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஸ்விட்சாக டயோடு ஒர்க் ஆகும். ஸோ நார்மலாக ஓப்பனாக இருந்தது. ஸோ இப்போது பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே ஃபார்வர்ட் பயாஸ் அக்கறான உடனே இந்த மாதிரி க்ளோஸ்டு ஸ்விட்சாக அது கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் பயாஸ். ஸோ ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா என்னென்னா, சேம் இந்த ஆனோடுக்கு நம்ம பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கேத்தோடுக்கு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் அது நம்ம என்ன சொல்லுவோம்னா டயோடு ரிவர்ஸ் பயாஸில் மோடில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிவர்ஸ் பயாஸ் மோடில் ஸ்விட்ச் ஓப்பன் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். டயோடு வில் ஆக்ட் ஆஸ் ஏ ஓப்பன் சர்க்யூட் ஸ்விட்ச், இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே வேணால் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இந்த ஃபார்வர்ட் பயாஸில் இந்த லோட் சைடு இருக்கிற லைட் க்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. அதே ரிவர்ஸ் பயாஸில் பார்த்தீங்கன்னா லோட் சைடு இருக்கிற லைட் ஆஃப் ஆகியிருக்கு. ஓகே நெக்ஸ்ட் டயோட் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் அது பார்த்து பயப்பட தேவையில்லை. கேரக்டரிஸ்டிக்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் கிராஃப். நம்ம வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டயோட். ஓகே, இந்த கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வோல்ட்மீட்டர் எடுத்துக்கிட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு அம்மீட்டர் எடுத்துக்கிட்டு லோடுக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விக்கும் ஐக்கும் கிராஃப் ட்ரா பண்ணோன்னா தட் இஸ் நத்திங் பட், இப்போ நான் ஒரு வேரியபிள் வோல்டேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணி நான் வோல்டேஜ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனால் கரண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்ட் பயாஸில் நான் வோல்டேஜ் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் எனக்கு வரக்கூடிய கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதே நான் பேட்ரி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வோல்டேஜ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அப்போ வரக்கூடிய கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ரிவர்ஸ் பயாஸில் நம்ம என்ன சொன்னோம், டயோடு ஒரு ஓப்பன் ஸ்விட்சாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓப்பன் ஸ்விட்சாக ஆக்ட் ஆகிறப்போ கரண்ட் கரண்ட் ஃப்ளோ இருக்காது, பட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லீக்கேஜ் கரண்ட். ஸோ அந்த கரண்ட் ரொம்ப ரொம்ப மினிமம் கரண்ட் 0.2 0.3 இந்த மாதிரி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கரண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் நம்ம லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப் டு சம் வேல்யூ நம்ம ஈவன் தோ எவ்வளோ தான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே தைரிஸ்டர் இந்த டயோடு ஆன் ஆகாது, ஆஃபில் தான் இருக்கும். ஓகே, பட் சம் பர்டிகுலர் வோல்டேஜ்க்கு அடுத்து நம்ம வோல்டேஜ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோன்னா டயோடு கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் நத்திங் பட் டயோடு ஒரு க்ளோஸ்டு ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அந்த வோல்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ். ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் டயோட் பற்றி. நெக்ஸ்ட் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். ஸோ SCR ஆர் தைரிஸ்டர். சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் இஸ் நத்திங் பட் SCR is nothing but தைரிஸ்டர். ஸோ தைரிஸ்டருக்கு டயோடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தைரிஸ்டர் கண்ட்ரோல்டு ஸ்விட்ச்.
தைரிஸ்டர் இஸ் ஏ கண்ட்ரோல்டு ஸ்விட்ச். அதே டயோடு வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு ஸ்விட்ச். மீதி திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர் தட் மீன்ஸ் தைரிஸ்டர் வந்து எல்லாமே டயோடு என்னென்ன பண்ணமோ அதே மாதிரி தான் தைரிஸ்டரும் ஒர்க் ஆகும். ஓகே, இதில் எதுவும் மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, மெயினாக என்னென்னா இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 4 லேயர்ஸ் இருக்கும். எஸ்சிஆரில் 4 லேயர்ஸ் இருக்கும். அதே டயோடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 லேயர்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், டயோடில் இங்கே நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 லேயர் தான் இருக்குது. ஒன்று பி லேயர், இன்னொன்று வந்து என் லேயர். அதே வந்து நீங்கள் தைரிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 லேயர்ஸ் இருக்குது. இது பி லேயர், என் லேயர், பி லேயர், என் லேயர், இந்த மாதிரி. ஓகே, ஸோ தைரிஸ்டரில் மொத்தமாக எத்தனை லேயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில் ஹாவ் 4 layers. We will have 4 layers. எத்தனை ஜங்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we will have 3 junctions. J1, J2 and J3. இந்த மாதிரி 3 junctions இருக்கும். ஸோ தைரிஸ்டரோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம தைரிஸ்டர் வந்து இண்டிகேட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ how does a thyristor work? தைரிஸ்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தைரிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தைரிஸ்டர் வந்து அது ஒர்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 மோட்ஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோட், ஃபார்வர்ட் கண்டக்ஷன் மோட், ரிவர்ஸ் பிளாக்கிங் மோட். ஓகே, தைரிஸ்டரோட ஒர்க்கிங்கில் நமக்கு வந்து இந்த 3 மோட்ஸாக வந்து அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோடு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தைரிஸ்டரோட ஆனோட், இது தைரிஸ்டரோட கேத்தோட். ஸோ தைரிஸ்டரோட ஆனோடுக்கு வந்து இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ஆனோடுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் வந்து கேத்தோடுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் இப்போ வந்து தைரிஸ்டர் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் இருக்குது, ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ தைரிஸ்டர் இந்த கண்டிஷனில் இருக்கிறப்போ என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து 3 ஜங்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ என்னென்ன ஜங்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிஎன், இது வந்து ஒரு ஜங்ஷன் பிஎன். ஓகே, இது ஜங்ஷன் J1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்பி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஜங்ஷன் இருக்குது, என்பி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஜங்ஷன் இருக்குது. இது வந்து J2 அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கிற ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜங்ஷன் இருக்குது. இது வந்து J3 ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த J1, J2, J3 ஜங்ஷன்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி தைரிஸ்டருக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா J1, J3 இது ரெண்டுமே வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும். J1, J3 ரெண்டுமே வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும். ஓகே, பட் J2 வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். பட் J2 வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோட். ஸோ கரண்ட் எப்போவுமே வந்து எப்போ பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஜங்ஷன்ஸுமே ஃபார்வர்ட் பயாஸில் இருந்தால் மட்டும்தான் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும் ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு. ஓகே, இந்த ஸ்விட்ச் மூலயமா நமக்கு வந்து கரண்ட் எப்போ பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த 3 ஜங்ஷன்ஸுமே ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் இருக்குமோ அப்போ தான் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும். பட் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா J2 ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸில் இருக்கிறதுனால இப்போது ஸ்விட்ச் வந்து ஓப்பன் சர்க்யூட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இதில் ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோடில். நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் கண்டக்ஷன் மோட். ஸோ இந்த ஃபார்வர்ட் கண்டக்ஷன் மோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஆனோடுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்குறோம், கேத்தோடுக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்குறோம். இந்த பேட்டரியிலேருந்து ஆனோடுக்கு வந்து பாசிட்டிவ், கேத்தோட்லேருந்து நெகட்டிவ் கொடுக்குறோம். அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேட்டுக்கு வந்து சப்ளை கொடுக்குறோம். தட் இஸ் நத்திங் பட் இங்கே ஒரு எனர்ஜி சோர்ஸ் யூஸ் பண்ணி இந்த பீக்கு வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த எண்ணுக்கு வந்து நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருந்தது, J2 ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருந்தது. ஓகே, ஸோ ஆல்ரெடி J1, J3 வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. ஆல்ரெடி J1, J3 வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. J2 வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருந்தது. ஓகே, இந்த ரிவர்ஸ் பயாஸை நான் இந்த சைட்லேருந்து இந்த கேட் கரண்ட் சப்ளை பண்ணி இது நான் வந்து ஃபார்வர்ட் பயாஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து ஃபார்வர்ட் பயாஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 ஜங்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. அப்போ வந்து கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகும், தைரிஸ்டர் வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த கண்டிஷனில்
தைரிஸ்டர் எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா in this condition thyristor will act as a closed switch. Thyristor will act as a closed switch. ஒரு closed switch மாதிரி வந்து அது ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் மோட் ரிவர்ஸ் பிளாக்கிங் மோட். ஸோ இந்த ரிவர்ஸ் பிளாக்கிங் மோடில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பேட்ரி டெர்மினல் இங்கே பாசிட்டிவ் இருந்தது, மேலே பாசிட்டிவ் இருந்தது, இங்கே நெகட்டிவ் இருந்தது. பட் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது. ஸோ பேட்ரி வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணோம். வேணால் பாருங்கள், முன்னாடி ஸ்லைட் வைக்கிறேன், இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த பேட்ரியில் லென்த் அதிகமாக இருக்கிறது பாசிட்டிவ், லென்த் கம்மியாக இருக்கிறது நெகட்டிவ். ஸோ இப்போது லென்த் அதிகமாக இருக்கிறது வந்து மேலே இருக்குது, லென்த் கம்மியாக இருக்கிறது வந்து பாட்டமில் இருக்குது. ஸோ பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிளாக்கிங் மோடில் லென்த் அதிகமாக இருக்கிறது பாட்டமில் இருக்குது, லென்த் கம்மியாக இருக்கிறது டாப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது ஆனோட் கிட்ட என்ன வருது, நெகட்டிவ் வருது, கேத்தோடு கிட்ட பாசிட்டிவ் வருது. ஸோ இது வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன். தைரிஸ்டர் வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இருக்கிறப்போ J1 J2 J1 J3 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸில் என்ன வந்ததோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் J1 J3 வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருந்தது இல்லை, இப்போ வந்து அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட். J1 J3 வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும், J2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும். J2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் ரெண்டு ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ ஸ்விட்ச் வந்து ஒரு ஓப்பன் சர்க்யூட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து தைரிஸ்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தைரிஸ்டர். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, தைரிஸ்டர் வந்து வோல்டேஜ் கரண்ட்டு கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கேட் கரண்ட் இங்கே வந்து சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேட் கரண்ட் வேல்யூ வந்து நான் வந்து சப்ளை கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த கேட் மூலியமாக இந்த தைரிஸ்டருக்கு வந்து நான் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேட் கரண்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேட் கரண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி, ஓகே, இந்த பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து வோல்டேஜ் வேல்யூ வந்து வேரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போது இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு அம்மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டருக்கு அக்ராஸாக வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு வோல்ட் மீட்டர் வந்து நான் மெஷர் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு வோல்ட் மீட்டர் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பொட்டன்ஷியோமீட்டருக்கு அக்ராஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தட் இஸ் நத்திங் பட் இந்த பாயிண்ட்லேருந்து ஓகே இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே இதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறேன். இப்போது நான் வந்து இந்த வோல்டேஜ் வேல்யூ வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறப்போ வோல்டேஜ் வேல்யூவும் கரண்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறப்போ ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் நான் வந்து கிராஃப் ட்ரா பண்ணுறப்போ எனக்கு வந்து கிராஃப் இந்த மாதிரி வரும். அதே வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன். ஸோ ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் எப்படி வரும், இந்த பேட்ரி டெர்மினல்ஸ் வந்து நான் ரிவர்ஸ் பண்ணனா, தட் இஸ் நத்திங் பட் இதுக்கு முன்னாடி இங்கே பாசிட்டிவ் இருக்குது, அது நான் வந்து நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணால், அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் நான் கனெக்ட் பண்ணால், அப்போ சேம் ப்ரொசீஜர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். தட் இஸ் நத்திங் பட் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வேல்யூ வந்து ஜீரோலேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனால் அப்போது நீங்கள் வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் வந்து கிராஃப் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ். ஸோ டயோடில் எப்படி ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் இருக்குமோ அதே மாதிரி தைரிஸ்டர்லையும் ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் அது சேம் தான். ஓகே, ஸோ இந்த கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் எடுத்துகிட்டு அதோட வேல்யூஸ் வந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேட் கரண்ட் வந்து ஃபஸ்ட்டு 1 மில்லி ஆம்ப் வந்து நான் கொடுத்துட்டு ஓகே வோல்டேஜ் வேல்யூ கரண்ட் வேல்யூ நோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு செட் ஆஃப் வேல்யூஸ் வேணும்னா நான் வந்து இந்த கேட் கரண்ட் வந்து 2 மில்லி ஆம்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் வோல்டேஜ் வேல்யூ கரண்ட் வேல்யூ வந்து நான் கால்குலேட் பண்ணால் எனக்கு வந்து 2 கிராஃப்ஸ் வரும். ஸோ ஒரு கிராஃப் வந்து இந்த ரிவர்ஸ் பயாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து காமனாக வரும். இந்த ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும்
வேரி ஆகும். ஒரு கிராஃப் வந்து இந்த மாதிரி வரும், இன்னொரு கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் வேரி ஆகும், இந்த மாதிரி வரும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஸ்சிஆர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.